அறிமுக இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார், ஸ்ரீ கௌரி பிரியா, அப்பாஸ், ஜார்ஜ் மரியான், மதுரை முத்து, கீதா கைலாசம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் ஹாப்பி ராஜ். கதை: ஊரில் எல்லோரும் ஜார்ஜ் மரியானை குதிரை முட்டை வாத்தியார் என்று கேலி செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகனுக்கு ஹாப்பி ராஜ் என்று பெயர் வைத்து ராஜா போல வளர்க்கிறார். ஆனால் ஊர் மக்கள் அந்த பையனையும் சின்ன குதிரை முட்டை என்று கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதனால் ஹாப்பி ராஜுக்கு காதலும் சரியாக அமையவில்லை. ஆரம்பத்திலேயே அவர் காதலித்த பெண் குதிரை முட்டை குடும்பத்தில் கல்யாணம் செய்ய முடியாது என்று சொல்லி பிரேக்கப் செய்து விடுகிறார். இதனால் கோயம்புத்தூரை விட்டு வெளியே போய் வேலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார் ஹாப்பி. அதற்காக பெங்களூரு நகரத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறார். அங்கே அவர் ஸ்ரீ கௌரி பிரியாவை சந்திக்கிறார். இருவருக்கும் காதல் உருவாகிறது. ஆனால் இந்த காதலுக்கு இருவரது அப்பாக்களும் பிரச்சனையாக மாறுகிறார்கள். கடைசியில் அவர்கள் இருவரும் சேருகிறார்களா இல்லையா என்பதுதான் மீதி கதை. படம் எப்படி இருக்கிறது? இந்த படத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார் ஹாப்பிராஜ் கதாபாத்திரத்தில் முயற்சி செய்துள்ளார். ஆனால் முதல் பாதியில் வரும் பல காமெடி காட்சிகள் பெரிய சிரிப்பை தரவில்லை. சில இடங்களில் காட்சிகள் கொஞ்சம் கிரிஞ்சாகவும் தோன்றும். முதல் பாதியை பார்க்க ஸ்ரீ கௌரி பிரியா நடிப்பு உதவுகிறது. அப்பாஸ் ஓப்பனிங் சீன் நல்லதாக உள்ளது. கீதா கைலாசம் அம்மா கதாபாத்திரத்தில் பெங்களூரில் வரும் காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கின்றன. படம் உண்மையில் இரண்டாம் பாதியில்தான் நல்லதாக மாறுகிறது. குறிப்பாக ஜார்ஜ் மரியான் நடிப்பு மிகவும் நல்லது. அவரை வைத்து இயக்குனர் சொல்லும் கருத்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. மொத்தத்தில் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தாலும் கடைசியில் ஃபீல்குட் உணர்வை கொடுக்கும் படம் இது. இதன் கதை அமைப்பு முதல் பாதி நகரத்தில், இரண்டாம் பாதி கிராமத்தில் நடக்கும் யாராடி நீ மோகினி போன்ற படங்களை நினைவுபடுத்துகிறது.